கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே ஃப்ரெஷர்ஸ் இருக்கா? ஃப்ரெஷர்ஸுக்காக உள்ளே போக முடியுமா? முதல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்னா நான் என்னன்னு சொல்லிடுறேங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து கிளவுட் ஜாப்ஸுக்கு போகிறதுல ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக முதல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்கை டேரெக்டாக படிக்கவே கூடாதுங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் ஜாபுக்கும் போகக்கூடாதுங்க. எப்படி நம்ம போகணும்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஈஸியாக உள்ளே போகணுன்னா என்னென்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் இருக்குது சார்? ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன். இது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கிளியரான ரோட் மேப், இப்படி தான் இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் படிக்கணும். அதுவும் இந்த 2026 இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் க்ளவுடுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த கரெக்டான ரோட் மேப் போட்டு சொல்லிடுங்க. சார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக க்ளவுட் ரிலேட்டடான ஜாப்ஸுக்கு ஃப்ரெஷர்ஸால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு ரூமர் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது உண்மையிலே ரூமரா இல்லை அதுதான் ஃபேக்டா அப்படிங்கிற எல்லா கேள்வியும் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. மொதல் கேள்வியே ஏன் ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்க? சரிங்களா, ஓகேவா? அதெல்லாம் கிடையாதுங்க. யாராவது ஒருத்தவங்க வளர்ட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா, இதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாங்க. சும்மா பிளைண்டாக நான் அடிக்காமல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேங்க. நான் வெங்கட், உலகத்தில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தன் மைக்ரோசாஃப்டோட அவார்டு வாங்கியிருக்கிற மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங். என்னோட ஃபீல்டில் தான் உன்னோட கேள்வி கேட்க போகிறேன்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகள் ஆரம்பிக்கலாம் தம்பி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் நேம் ராஜா, தேனியை சேர்ந்தவர். 2017 சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கெரியர் கேப்புக்கு அப்புறம் இப்போ நேர்மையாக ஐடி ஜாப்குள்ளே என்டர் ஆகிருக்காருங்க. வாங்க அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். பிஇசி சிவில் படிச்சிருக்கேன். 2017 பாஸ் அவுட்டு. படித்து முடிச்சுட்டு நான் ஐடி ஃபீல்டில் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐடி போகணுன்னு ஆசை வந்துச்சு. ஸோ சாரை மீட் பண்ணேன். ஐடிக்கு படிப்பு தேவையில்ல, ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும், ஐடி ஜாபுக்கு போயிடலாம் அந்த மாதிரி சொன்னார். நான் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ நிறைய பேர் இங்கே நான் வேறு டிகிரி முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சு நிறைய வருஷம் ஆயிடுச்சு, இப்போ என்ன ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற டவுட்டோட இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ராஜா செட் பண்ணியிருக்காரு. அவரால் போக முடியும்னா உங்களாலையுமே கண்டிப்பாக போக முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே ஃப்ரெஷர்ஸ் இருக்கா? ஃப்ரெஷர்ஸுக்காக உள்ளே போக முடியுமா? முதல்ல க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா நான் என்னென்னு சொல்லிடுறேங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா நம்ம ஊரில் வாடகை சைக்கிள் தான். ஓகே. ஸோ டெக்னாலஜி வாடகை எடுக்கிறதுங்க. இப்போ ரேப்பிடோ மாதிரிங்க. இப்போ என்கிட்ட பைக்கில் ஒரு பைக்கு வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துட்டு போயிடும். இந்த மாதிரி டெக்னாலஜி வாடகை ரேப்பிடோ தாங்க. சரி, இங்கே லோக்கலில் ரேப்பிடோன்றோம், டெக்னாலஜியில் க்ளவுடுன்னு சொல்கிறேங்க. இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சர்வர், இந்த அட்வான்ஸ்டு சர்வர் எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுனால ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவனால அதை மானிட்டர் பண்ண முடியுமா, அவன் பொறுப்பாக எடுத்து பண்ணுவானா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஓகே. அதனால் ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்க தவிர கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷரே எடுக்கலன்றது பொய். ஓகே. எடுக்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஒரு சீனியராக ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். சார் சர்வர்லாம் பார்க்குறதுக்கு எவனா ஒரு சின்ன பையன் கொடுங்க சார், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீ மேனேஜர், என்னோட மேனேஜர் கேட்குறேன்னு வச்சுக்கலாம். சார் இப்போ ஒரு ஃப்ரெஷர் எடுத்துக்கு பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெஷரை எடுத்து இந்த வேலை நீ பார்த்துக்கோ அப்படின்னு நானும் அவனும் சேர்ந்து பண்ணுவோம். நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ட்ரெயின் பண்ணுவேங்க. ஓகேவா தம்பி? வாய்ப்பு கொடுத்தா தானே அவன் எக்ஸ்பீரியன்ஸாக மாற முடியும். புரியுதுங்களா? இப்போ 0 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவன் 1 வருஷம் ஒர்க் பண்ணால் 1 இயர் இருக்கிறவன் 2 இயருக்கு போக முடியும். எடுத்தோன்னே 2 இயர் க்ளவுட்னா ஃப்ரெஷர்லேருந்து தான் 2 இயருக்கு வர முடியும். புரியுது? இதுக்கு லாஜிக்கே இல்லைங்க. ஃப்ரெஷரை எடுக்கவே மாட்டாங்கன்றது 500 சான்ஸே இல்லைங்க. 1000% பொய்யுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகேவா? தயவுசெய்து நம்பாதீங்க. ஓகே சார். சார் அப்போது இந்த ஃப்ரெஷர்ஸ் க்ளவுட் ஜாப்ஸுக்கு போகிறதுல ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக முதல்ல க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை டேரெக்டாக படிக்கவே கூடாதுங்க.
க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஜாபுக்கும் போகக்கூடாதுங்க. ஓகே. எப்படி நம்ம போகணும்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க்கிங் கற்றுக்கணும். ஓகேவா? அந்த நெட்வொர்க்கிங்லாம் கற்றுக்கிட்டு இதில் கிளைண்ட்னா யார், சர்வர்னா யார், இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது இந்த ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக, இதில் இந்த ஐபி அட்ரஸ்லாம் என்ன வேலை செய்யுது, இல்லை மேக் அட்ரஸ் என்ன வேலை செய்யுது, இந்த டேட்டா ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு டேட்டா கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த ஓஎஸ்ஐ மாடல்ன்றது என்ன, இதை பற்றி தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ஃபயர் வால் மாதிரி எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வைரஸ் மேல்வேர் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இங்கே லோக்கலில் நீ ஒரு விஷயத்தை கான்ஃபிகர் பண்ண, கண்ட்ரோல் பண்ண, மேனேஜ் பண்ண தெரிஞ்சாதான் ரிமோட்ல இருக்கிற கிளவுட் நீங்க பண்ண முடியும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் போகணும்னு நினைக்கிற நீங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் படிச்சுட்டு அதுல ஒரு ஜாபை எடுத்துட்டு அதுல இருந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு 500% போக முடியும். இப்போ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஈஸியா உள்ள போகணும்னா என்னென்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் இருக்கு சார்? ஆக்சுவலாக வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஜூனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன். இது இல்லாமல் ஜூனியர் கிளவுட் இன்ஜினியர்னு எடுக்கிறாங்க. மூணாவது கிளவுட் சப்போர்ட் அசோசியேட்னு எடுக்கிறாங்க. சப்போர்ட் அசோசியேட்னா வந்து நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணுங்க. கிளவுட் ஆப்பரேஷன்ஸ் அனலிஸ்ட்டுங்க, கிளவுட்லேயே டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்க, கிளவுட்லேயே செக்யூரிட்டி அனலிஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிளவுடில் ஃப்ரெஷருக்காக இருக்குங்க. சரிங்களா? சரி சார். சரி சார், இப்போ இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து என்னென்ன மாதிரியா ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் சார் இந்த கிளவுடுக்கு உள்ள ஜாப்க்கு? சார் முன்னாடி உங்கள் கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டுங்க, அதான் உண்மைங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங்கோட ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிங்க. ஒரு நெட்வொர்க்கை எப்படி உருவாக்குறாங்க, அது எப்படி வேலை செய்யுது, சரிங்களா, அதில் கிளைண்ட் சர்வர் மாடல்ஸ் இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சைபர் செக்யூரிட்டி, இந்த நெட்வொர்க்கை காப்பாற்றுறவன், ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதுலேருந்து அடுத்த லெவலில் க்ளவுடை படிக்கும் போது நெட்வொர்க்லேருந்து க்ளவுடுக்கு கற்றுக்கிட்டீங்க, இதை செக்யூர் பண்ணுறதையும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் தான் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு நெட்வொர்க்கிங்கில் படிச்சுட்டு அதை லைவாக வந்து ஐபி அட்ரஸை க்ளவுடில் கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸை காப்பாற்றுற சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு, ஓகே, ஃபயர் வால்னால் என்ன நெட்வொர்க்கிங்கில் படிச்சுட்டு அந்த ஃபயர் வாலை வந்து லைவாக க்ளவுடில் கான்ஃபிகர் பண்ணி அந்த ஃபயர் வால் எப்படி செக்யூர் பண்ணுறது நீ கற்றுக்கோ. ஓகே, சிம்பிள். இதுதாங்க கான்செப்ட். இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டா ஃப்ரெஷர், டிகிரி முடிக்காதவங்க, நான் ஐடியில் வருவாங்க, கெரியர் கேப்பில் இருக்காங்க, நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே அப்படி வேலைக்கு போனவங்க தான். ஓகே சார். நூற்றுக்கணக்கான நம்ம கம்பெனியில் படித்த மாணவர்கள் போயிருக்காங்க. ஓகே, 100% போக முடியும், நம்புங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரையாங்கிளை படிச்சுங்க. ஓகே சார். சார், இப்போ இந்த கான்செப்ட் வைஸ்லாம் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு கிளியரான ரோட் மேப், இப்படி தான் இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் படிக்கணும், அதுவும் இந்த 2026 இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் க்ளவுடுக்கு போக முடியும் அப்படின்னா அந்த கரெக்டான ரோட் மேப் மட்டும் சொல்லிடுங்க. சார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நெட்வொர்க்கிங் படிச்சுக்கணுங்க. நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற எல்லா கான்செப்ஷுவல் ஐடியாஸ்லாம் படிச்சுட்டு, ரெண்டாவது சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற எல்லா கான்செப்ஷுவல் ஐடியாவும் படிச்சுட்டு கூடவே லினக்ஸும் சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. ஓகே, ஏன்னா க்ளவுடில் லினக்ஸ் சர்வர்ஸ்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெட்வொர்க்கிங், லினக்ஸுங்க, அது கூட சைபர் செக்யூரிட்டி, இந்த காம்பினேஷன்லாம் படிச்சுட்டு அடுத்தது க்ளவுடை படிக்கணும். இந்த க்ளவுடையுமே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷ்யூர் ரெண்டுமே படிச்சிடணும். ஓகே, ஸோ 3 பேர் மார்க்கெட்டை டாமினேட்டிங் க்ளவுட்லுங்க. ஒருத்தன் வந்து மைக்ரோசாஃப்டோட அஷ்யூருங்க, இந்தியாவில் ட்ரெண்டிங் படிச்சிடுங்க. அமேசானோட ஏடபிள்யூஎஸ் இந்தியாவில் ட்ரெண்டிங் படிச்சிடுங்க. ஜிசிபி கூகுள்துங்க இந்தியாவில் பெருசாக கிடையாது, யூஎஸ்எல் தான் இருக்குங்க, அது நம்ம பெருசாக படிக்க தேவையில்லைங்க. இந்த 2 க்ளவுடும் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகங்க. இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனி நடத்துகிறோம். ஓகே சார். சரி, அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர்ஸ், இமெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். நிறைய கேள்விகள் கேட்டேன். தேங்க்யூ. ஸோ நம்பிக்கையோட போகிறோம், நாம ஜெயிப்போங்க, வெற்றி நமதாகட்டும். நன்றி. வாழ்க தமிழ். நன்றி தமிழ். இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் க்ளவுட் ஜாப் கிடைச்சிருமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ யூஸ்வலாக நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸும் லேப்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு ரியலாக பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களை ஈஸியாக எடுத்துப்பாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு கோடிங் மேண்டேட்ரியாக இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பேசிக் ஸ்கிரிப்டிங் இருந்தால் போதும், ஆனால் பைத்தான் அண்ட் பேஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுக்குள்ளே. க்ளவுட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஷர்ஸுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த க்ளவுட் அப்படிங்கிறது மல்டிபிள் ஃபண்டமெண்டல்ஸை ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் ஒரு வெப்சைட்டை ஏடபிள்யூஎஸ்ல டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, அதில் மானிட்டர் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் அந்த இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க. க்ளவுட் ஃபீல்டுக்கு லினக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா மோஸ்ட் க்ளவுட் சர்வர்ஸில் இந்த லினக்ஸை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளவுட் விசஸ் டெவாப்ஸ் எது ஃப்ரெஷர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும்
இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. க்ளவுட் சப்போர்ட் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு. டெவாப்ஸுக்கு நிறைய டூல்ஸோட ப்ராடர் நாலேஜ் வந்து தேவைப்படும். ஸோ க்ளவுட் சப்போர்ட் ரோல்ஸ் ஈஸியாக இருக்கும். எந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. AWS தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பிகினர்ஸுக்கு. எதுக்கு ஹை மார்க்கெட் டிமாண்டுமே இருக்குது குளோபலி. GitHub யூஸ்ஃபுல்லாக இருக்குமா க்ளவுட் ஜாப்ஸுக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா க்ளவுட் செட்டப் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டிப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து வெறும் டுட்டோரியல்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போகிறது தான் அவங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ க்ளவுட் ஜாப்க்கான ரோட் மேப் லாங்காக இருக்கா, ஃபைனல் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மாடரேட் லேர்னிங் கர்வ் இருக்குது, கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் கெரியர் க்ரோத்துக்கு வழிவகுக்கும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.